ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமையான மார்ச் 30ஆம் தேதி வெளியான சிக்கந்தர் திரைப்படத்தின் கதை, திரைக்கதை, நடிகர்களின் நடிப்பு என அனைத்துமே சகிக்கவில்லை. ஷங்கர் போல ஏ.ஆர். முருகதாசும் அவுட்டேட்டட் ஆகிவிட்டார் என்பதை மீண்டும் ஒருமுறை இந்த படம் நிரூபித்துள்ளது. கஜினி படத்தில் வருவது போல சஞ்சய் எனும் கதாபாத்திரத்தில் ராஜ்கோட்டின் ராஜா வீட்டு பிள்ளையாகவே வருகிறார் சல்மான் கான். அவருக்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா ஆரம்பத்தில் இருந்தே தனது கணவருக்கு பாதுகாப்பாக இருக்க பல வேலைகளை செய்து வருகிறார். பலரது குறைகளை தீர்த்து வைத்து வரும் சிக்கந்தர் சல்மான் கான் தன்னுடைய ஆசை மனைவிக்கான நேரத்தை ஒதுக்காமல் இருந்து வரும் சூழலில் ஒரு கட்டத்தில் திடீரென குண்டுவெடிப்பின் போது ஏற்படும் விபத்தில் ராஷ்மிகா மந்தனா உயிரிழக்கிறார். அவரது கண், இதயம், நுரையீரல் என ஒவ்வொரு உறுப்புகளும் 3 நபருக்கு தானம் செய்யப்படுகிறது. மினிஸ்டராக மும்பையில் இருக்கும் சத்யராஜின் மகன் சாக சிக்கந்தர் சல்மான் கான் தான் காரணம் என்று நினைக்கும் சத்யராஜ் சல்மான் கானை பழிவாங்குவதற்கு பதிலாக அந்த 3 பேரை கொல்லத் துடிக்கிறார். அவர்களை சல்மான் கான் காப்பாற்றினாரா இல்லையா என்பதுதான் இந்த சிக்கந்தர் படத்தின் கதை. ஆரம்பத்தில் ஆடுகளம் கிஷோர் சிக்கந்தர் சல்மான் கானை ஒரு வழக்கில் கைது செய்ய வரும்போது ராஜ்கோட் மக்கள் போலீஸ் வாகனத்தை அடித்து நொறுக்கிவிட்டு சல்மான் கானின் பவரை காட்டுகின்றனர். இறுதியில் அதே போல ஒரு சீன் மும்பையிலும் நடைபெறுகிறது. படத்தின் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை ஒரே ஓவர் பில்டப் தான். இதில் நடுவே நீ வருவாய் என படம் போல காஜல் அகர்வாலுக்கு ராஷ்மிகாவின் கண்கள் பொருத்தப்பட அவருடனாவது ரொமான்ஸ் இருக்குமா என எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு கடைசி வரை ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சுகிறது. பிரம்மாண்ட பொருட்செலவில் இந்த படத்தை புரொடக்ஷன் வேல்யூ குறையாமல் எடுத்துள்ளது மட்டும்தான் பிளஸ் என்றே சொல்ல முடியும். ராஷ்மிகா மந்தனா இருக்கும் வரை படத்தை தாங்கி பிடிக்க தன்னால் முயன்ற அளவுக்கு அவர் முயற்சித்துள்ளார். சந்தோஷ் நாராயணன் இசையில் பிஜிஎம் ஓகே ரகம்தான். முதல் பாடல் மற்றும் கடைசியில் படம் முடிந்து எண்ட் கார்டு போடும்போது மீண்டும் ராஷ்மிகாவுடன் ஆடும் பாடல்கள் மட்டுமே ரசிகர்களுக்கு ஆறுதல். இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸின் இயக்கம்தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ். பழைய கதையை எடுத்துக்கொண்டு எப்படிதான் சல்மான் கானுக்கு சொல்லி ஓகே பண்ணாரோ தெரியவில்லை. பல கோடி கொடுத்து படம் எடுக்க சொன்னாலும் படத்தை ஃபிளாட்டாக ஒரு படத்தை எடுத்து வைத்துள்ளார். தம்பி, அந்த பக்கம் போயிடாதே என்றுதான் எச்சரிக்க தோன்றுகிறது. சிவகார்த்திகேயனை வைத்து மதராசி படத்தை என்ன பண்ணி வச்சிருக்காரோ முருகதாஸ் என்றுதான் ரசிகர்கள் இப்போவே புலம்ப ஆரம்பித்து விட்டனர்.